பாஷிகாரர்கள் இருக்கு. அப்படி இருக்குச்சு அரையர் சுவாமி இந்த பாசுரத்திற்கு அபிநயம் பண்ற. கிருஷ்ணன் காட்டுல லீலா வினோதங்கள் பண்ணிட்டு இருக்கான், பசங்களோட விளையாடிட்டு இருக்கான், பசங்களை பயமுறுத்துறான். கண்ணை புரட்டி விழித்து கழகண்டு செய்யும் பிரானே அப்படின்னு அரையர் அபிநயம் பண்ற. இந்த பாது அப்பூச்சி காட்டுதல் அர்த்தம். குழந்தைகளை சுவாமி கொஞ்சம் ஒரு ப்ளீஸ் அப்புறம் ரசிக்கலாம். அத்தூதன பூச்சி காட்டுகின்றார் அப்படின்னு அர்த்தம். அந்த அந்த குழந்தைகளை பயமுறுத்துறான் கிருஷ்ணன். திடீர்னு பயமுறுத்துறா எப்படி இருக்கும்? அதை கண்ணை எப்படி வச்சுக்கிறது, இந்த ரப்பை எப்படி மேல மடிச்சு வச்சுக்கிறது, கை வச்சுக்கிறது. ஒரு மாமி பாவம் அவன் பையனுக்கு ஃபோன் பண்ண ஆஃபீஸருக்கு போயிட்டு, டேய் உன் முன்னாடிக்கு கை காலம் இழுத்துன்னு போயிட்டுறா, வாய் கோழின்னு போயிட்டுறா, ஒரு மாதிரி பயமா இருக்கடாங்க. இருமா அவசரப்படாத, அவன் கையில ஃபோன் இருக்காமா? ஆமா. அவன் செல்ஃபி எடுத்துருக்கா, நீ ஒன்றும் பதட்டப்படாத. அந்த மாதிரி இது கை காலெல்லாம் கோழின்னு அப்படிலாம் கிருஷ்ணன் பண்ணா அவர் அரையர் அழகா அப்படிலாம் இப்படி பண்ணி காமிச்சார். ஆனா திருப்பி பாசுரத்தை பாடணும் இல்லையா? அத்தூதன பூச்சி காட்டுகின்றான், அப்பூச்சி காட்டுகின்றான் மறுபடியும் இப்படி பண்ணினார் அரையர். முதல் தடவை கண்ணை உருட்டினார், அப்படிதான் பண்ணினவர். இப்ப அப்படியே கையை எடுத்துட்டு அப்பூச்சி காட்டுகின்றான் சங்க சக்கரத்தை காமிச்சார். ஸ்ரீபாஷக்காரர் முன்னாடி உட்கார்ந்துருக்கார், இங்க அரையர் சேவை நடக்கிறது. உடனே பாஷக்காரவன அப்படி திரும்பி பார்த்தார். என்ன எம்பாரே இருந்தீரும் கேட்டார். என்ன இந்த பசங்களா இடப்பசங்க எல்லாம் காட்டு மேட்லையும் தெரியுது. அதுக்கெல்லாம் பெரிய பெரிய கேசி கோலையா போயிடும். அப்புறம் அந்த அகாசுரன் பகாசுரன் எல்லாத்தையும் கீச்சு போட்ட பசங்க. அதுங்களுக்கெல்லாம் இந்த கண்ணக்கு என்ன உருட்டினாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் பயப்படவே பயப்படாது. அப்ப கிருஷ்ணன் திடீர்னு அந்த பசங்களை எப்படி பயமுறுத்துறான்னா, விளையாடிட்டே இருக்கான், திடீர்னு சங்க சக்கர கராதாரியா சேவை சாதிக்கலாம். சாதாரணமா விளையாடி இருக்கிற கிருஷ்ணன் திடீர்னு சங்க சக்கர கராதாரியா சேவை சாதிச்சா அந்த பசங்க மிரண்டு போயிடுறது. இந்த சுவாரஸ்யமான அர்த்தம், அதனுடைய ரகசியம் அறிந்த மகாத்மா யாரு? எம்பாரா மட்டும்தான் இருக்க முடியும். அப்ப முதல் தடவை அரையர் அபிநயம் பண்ணின பொழுது கண்ணை உருட்டி கிருட்டி காமிச்சார். அடுத்த தடவை அரையர் அபிநயத்தை மாத்திட்டார். இது எம்பார் சொல்லி கொடுத்திருந்தா மட்டும்தான் சாத்தியம். தனக்கு பின்னாடி எம்பார் இருந்து டைரக்ட் பண்றாரோன்னு பார்த்தார். அதே மாதிரி எம்பார் இப்படி கை காமிச்சார். ஸ்ரீபாஷகாரர் இப்படி திரும்பினா எம்பார் இப்படி கை காமிச்சிருக்கார். இப்பெல்லாம் பசங்க ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆச்சு, இதுல அப்பா அம்மா டான்ஸ் ஆடுற பாருங்க, அது அங்கேயும் உண்டு. அதனால பரத்தும் அங்க பாருங்க எவ்வளவு சௌலபியம். கச்சினம் மெய்க்கரம் மெய்க்க பெற்றான், காடுவாழ் சாரியம் ஆக்க பெற்றான்னு ஓடி உருண்ட பெருமாள் திடீர்னு அந்த பரத்தத்தை காமிச்சா எப்படி இருக்கும்? அந்த பரத்தத்தோடு சேர்ந்த சௌலபியம். மிக்சட் டபுள்ஸ் மேட்ச் ஆனா எல்லாரும் நல்லா ரசிச்சு பார்ப்பாங்க. ஆனா இங்க பரத்தத்தோடு சேர்ந்த சௌலபியம்